அன்பார்ந்த கோடானு கோடி மக்களே எல்லாருக்கும் மத்தியானம் வணக்கம். அது இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னா, அஷ்டமி பூஜையை நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாளைக்கு காலையில் இப்போ தான் எந்திரங்கள்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். அஷ்டமி பூஜைக்கு என்னென்ன சித்தர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அதாவது விபூதி தானமாக அவர் ஆசீர்வாதம் வாங்கி எடுத்துன்னு போகலாம். எலுமிச்சை மழை வாங்கின்னு தானமாக பிரசன்னம் மூலிமா வாங்கின்னு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காளி தாய்க்கு பலி கொடுக்கலாம். பலி கொடுக்கலன்னா என்னென்ன பலி கொடுக்கலான்னு அது அவங்களோட சம்மந்தப்பட்டது. அதை நம்ம சொல்லக்கூடாது. கடவுளோட ரீதி, எங்களோட சித்தர்களோட ரீதி என்னென்னா விபூதி கற்பூரம்னா நீங்கள் நார்மலாக வச்சுக்கிங்கன்னா அந்த கற்பூரம் கிடையாது, பச்சை கற்பூரம் வாங்கின்னு அவருக்கு தானமாக அவர் முன்னாடி அந்த ரூபத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி மனசார வணிகம் போனால் சத்தியமாக 100க்கு 100 உங்களுக்கு எல்லா ஜீவராசியும் வணங்கும். புரியுதுங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு யாகம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 9 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். 9 மணிக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா அதனோட ரீதிகள் வேறு இருக்குது. சிதர்கள் ரீதி கோட்பாடுன்னு ஒரு டைம் இருக்கும். பட்சிகளோட கணக்கு 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பட்சிகள் 50 பட்சிகள் சேரக்கூடிய நேரம். அந்த நேரத்தை பொறுத்த நான் முடிச்சிடுவேன். புரியுதுங்களா? வரவங்க வாக்கு கேட்கணுன்னா அதே போல் எங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரோட விஷயமும் எப்படி இருக்குதுன்னா, வரவங்க எல்லாருமே முந்தி அடிச்சுன்னு வராங்களாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி முந்தி அடிக்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தராக பொறுமையாக கேளுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வாக்கு வரல அப்படின்னா, வர அமாவாசைக்கோ வர பௌர்ணமிக்கோ உங்களுக்கு 100% அந்த வாக்கு வரும். அர்ஜென்ட் பட்டு முந்தி அடிக்காதீங்க. முந்தி அடிச்சு நான் தான் முன்னே கேட்கணும், நான் தான் பெரியவன், நான் தான் முன்னாடி போனேன்னா நினைக்காதீங்க. அது அழிவு. பொறுமையிரு. உனக்கு இப்போ வாக்கு வரலையா, வர பௌர்ணமியில் கேட்டுக்கோ, வர அமாவாசையில் கேளு. அந்த கடவுளோட ரீதி இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த சிவபெருமான் உருவம், அந்த உருவம் தான் என்னோட இடம். அவர் எனக்கு முன்னாடி, நான் பின்னாடி. இப்போ புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சித்தர்கள் ரீதி ஒன்று தான். முடியாதுன்ற பட்சம் கிடையாது, முடியும். நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நாளைக்கு வரும்போது யாகத்துக்கு எத்தனை பேர் வந்தாலும் தயவு செஞ்சு அவசரப்பட்டு முந்தி அடிக்காதீங்க. ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ கோரக்க சித்தராய நமோ நமக, ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ கோரக்க சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குலமுனி குருதேவாய நமோ நமக.